நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேரோட தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் பென்ஷனர்கள் அடையாள அட்டை, வாழ்வுச் சான்று, ஆண்டு நேர்காணல் முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அடையாள அட்டை, அதன் மூலமாக வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதில் ஆண்டுதோறும் ஆண்டு நேர்காணல் செய்யக்கூடிய நடைமுறையில் என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும், அதற்கான உத்தரவுகள் என்ன பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விவரம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறக்க முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தமிழகத்தில் ஓய்வூதியர்கள் நேர்காணல் நடைமுறையில் சென்ற வருடம் புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் அவர்கள் ஓய்வு பெற்ற மாதத்தின் அடிப்படையில் வருடந்தோறும் நேர்காணல் செய்யக்கூடிய நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கருவூலம் மூலம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் தங்களது வாழ்வுச் சான்று நேர்காணல் செய்வதற்காக கருவூலம் அலுவலகத்திற்கு செல்லும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம். கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் தரவுத்தளத்திலிருந்து ஓய்வூதியதாரர்களின் விவரங்கள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த அட்டையில் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கிறது. எனவே தங்களுக்கான மருத்துவ காப்பீடு அட்டையில் துணைவருடன் உள்ள புகைப்படத்தை புதிதாக மாற்றித்தர வேண்டும் என்று ஓய்வூதியதாரர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் அரசு ஓய்வூதியதாரர்களின் விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை மாற்றம் செய்வதற்கான பணியையும் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, அடையாள அட்டையில் தங்களின் புகைப்படத்துடன் துணைவரின் புகைப்படத்தையும் ஒட்டி புதிதாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சங்கங்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவதற்கான தகுந்த படிவங்களை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் ஒளிவரல் செய்வதுடன் புகைப்படங்களுடன் தேசிய சுகாதார காப்பீடு திட்டத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். இதன் பின்பு பயனாளிகளை தங்களுக்கான அடையாள அட்டையை மின் அடையாள அட்டையாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். காப்பீடு அடையாள அட்டையில் உள்ள விவரங்களை திருத்தவும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யவும் யுனைடெட் இந்தியா நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வரையறுக்கப்பட்ட படிவங்களை அனைத்து கருவூலம் மற்றும் ஓய்வூதிய அலுவலகங்களில் வழங்கும்படி அந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஓய்வூதியதாரர்கள் ஆண்டுதோறும் வாழ்வுச் சான்றிதழை வழங்குவதற்கான நேர்காணலுக்கான கருவூல அலுவலகத்திற்கு வருபவர்கள் அப்போது அந்த படிவங்களை அவர்களிடம் வழங்கி பூர்த்தி செய்து பெறலாம். இந்த படிவங்களின் அடிப்படையில் அடையாள அட்டையில் ஓய்வூதியதாரர்களின் விவரங்கள் திருத்தப்படுவதுடன் புகைப்படமும் பதிவேற்றம் செய்யப்படும். இதன் பின்பு மின் அடையாள அட்டையை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த பணியை மேற்கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இதற்கென உள்ள காப்பீட்டு அதிகாரியை கருவூலம் மற்றும் ஓய்வூதிய அலுவலர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை விவரங்களை திருத்தம் செய்வதற்கான மற்றும் புகைப்படத்தை ஒட்டுவதற்குரிய தகுந்த படிவங்களை பெற வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை காப்பீட்டு நிறுவனத்திடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறு வழங்கும் போது உரிய ஒப்புகை சான்றிதழை பெற வேண்டியதும் அவசியமாகும். இதனை அத்தியாவசியமான பணியாக கருதி உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஆண்டுதோறும் நேர்காணல் என்ற அடிப்படையில் இந்த பணிகளை செய்து முடிப்பதன் மூலமாக புதிய மருத்துவ காப்பீடு அடையாள அட்டையை தங்கள் புகைப்படம் மற்றும் தங்களது துணைவரின் புகைப்படத்துடன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.